இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. வெல்கம் டு கலாட்டா தமிழன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே சிறப்பா இருக்க போது. முழு வீடியோவையும் பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதைவிட முக்கியம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? தமிழில் சரளமாக பேச முடியுமா? தமிழில் சரளமாக பேசலாமா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன். மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன். முடியாது என்றார்கள், முடியாது என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காதது என்றார்கள். அங்க பக்கத்துல இருந்து பேசும்போது தர முடியாது என்று சொன்னார்கள், வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள், பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். பேச என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள். அதுக்காக ரெண்டு தடவை பதிவு பண்றது. கையை உயர்த்துங்கள், வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பல, கண்டிப்பா கொடுப்பேன். பரவாயில்ல, இந்த பக்கம் கொடுக்குறேன், இங்கேயும் கொடுக்குறேன். நாங்க எல்லாரும் வெளியில தெரிகிறோம். ஆனா நான் திரும்ப யோசித்து பார்க்கிறேன், வெளியில் தெரியாமலே நாங்கள் இங்கு வந்து அமர்வதற்கு இந்த வெளிச்சம் எங்க மீது விழுறது காரணம்னா அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற அந்த மாமனிதர்கள், யாரு பெத்த பிள்ளைகளோ, தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் நன்றி சொல்லி எல்லாருக்கும் ஒருத்தர் குட்டி கதை சொல்லுவார். நான் ஒரு குட்டி கதை சொல்லவா? நான் சொல்றது நல்லா கவனிக்கணும், சரியா? இப்ப நடக்கிற ஆட்சி புலிகேசி ஆட்சி நடக்குதா இல்ல பூலித்தேவன் ஆட்சி நடக்குதா? இப்போ புலிகேசிக்கு நீ என்ன எளவு கதை வேணா சொல்லு, ஆனால் காப்பி கேட் பண்ணாமல் சொல்லு. குட்டி கதை சூத்து கதைன்னு பேசிகிட்டு இருக்காத. குட்டி கதைன்றது தளபதி மட்டும்தான் சொல்லுவார். அதெல்லாம் காப்பி கேட் பண்ணாதீங்க, ஓகேவா? சொந்த அருவை பயிற்சி பேசு. காப்பி கேட், காப்பி கேட், காப்பி கேட். ஈ அடிச்சான் காப்பி. துளுக்கு பிடிச்சது ஊக்காலா? ஏன் கால் தானே? பெருசா ஒண்ணு நடக்கல. இதுக்கு மேல என்னையா நடக்கணும்? கோயம்புத்தூர்ல ஜி ஸ்கொயர்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கர்ல சைட் போட்டிருக்காங்க. இது பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் உடைச்சு எடுத்திருக்காங்க. அதே போல வனவிலங்குகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறுத்தை, புலி, மான்கள் எல்லாம் கொல்லப்பட்டு சட்டத்துக்கு போறது. இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விசாரணை வச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்னைக்கு சாதாரணமா விவசாயிகள் மேல வழக்கு, ஆனா ஜி ஸ்கொயருக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது நடந்ததுதான். எங்க அவர் மாவட்டம், எங்க மாவட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதே போல ஹாக்கா பிரச்சனை கோவை மாவட்டத்தில் குறுக்கு இந்த கௌசிக் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. 4 மாதங்களுக்கு பிறகு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். சேகர் பாபு அவர்கள் நினைச்சுக்கலாம் நான் அவர் மேல கோபமா இருக்கேன். மாமா இங்கிலீஷ் மருந்துல ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், அதனால வரல அப்படின்னு கூட அவர் மனசுல தோணிருக்கலாம். அது கோபம் இல்ல, அது வருத்தம். வருத்தம் மட்டும் இல்ல, அவர் மீதும் இந்த மாவட்டத்தின் மீதும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. திருப்பி சொல்றேன், சென்னை மாதிரி ஒரு மாநகரத்துக்கு அதுல டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல தெளிவா இவர்கள் பண்ண குழுவிலே சொல்லிருக்காங்க 0.33 TMC தண்ணி அது குடிக்கிற ஒரு கேச்சபிள் ஏரியான்னு சொல்றாங்க. இப்போ அந்த தண்ணியை ஏர்போர்ட் வந்துச்சுன்னா சென்னை மாதிரி ஒரு பகுதிக்கு குடிநீர் அவசியமா, வெள்ளம் அவசியம்? டேட்டா சென்டர் வருகிறாங்க. டேட்டா சென்டருக்கு எவ்வளவு தண்ணி வேணும்? அதெல்லாம் இப்ப டேட்டா சென்டர் யார் சொன்னாங்க? உங்களுக்கு தான் சொன்னாங்க. அதெல்லாம் முதலமைச்சர் இப்பதான் சொல்லிருக்காங்க. திமுக காரங்களுக்கு குடுறதே வேணும். டேட்டா சென்டர் யார் குடியிட்டு இருந்தீங்களா? டேட்டா சென்டர் யார் சொன்னாங்க? நான் கேக்குறேன், டேட்டா சென்டர் யார் சொன்னாங்க? டேட்டா சென்டர் வருதா இருந்தாக்கா வார்த்தைல கவனம் இல்ல. சாரி, டேட்டா சென்டர் யார் சொன்னாங்க?
தண்ணி வேணும் சார் டேட்டா சென்டர் இப்ப சென்னையில அனௌன்ஸ் ஆலியே சார் யார் சொன்னா மேடம் பீம்புக்கு இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க இப்ப அவர் சொன்னதா சொன்னாரு என்ன சார் மாத்தி மாத்தி பேசுறீங்க நான் வீடியோ காமிக்கிறேன் அப்படி சொன்னது முதலமைச்சர் இப்ப சொன்னா யார் சொன்னா ஏர்போர்ட் வராதுன்னு சொன்னா என்ன வரும் கேட்டதுக்கு ஏன் நம்ம டேட்டா சென்டர் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க யார் சொன்னா இவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் நான் கூட காமிக்கிறேன் ஏங்க மதியானம் தான் முதலமைச்சர் பேசிருக்காரு யார் பேசுனா அரசு போற மாதிரி ஒரு ஆள் பேசினாரு என்னடா யாரோ சும்மா அடிச்சு விடுங்க இப்ப அடிச்சு விட்டார்ல இவரு என்ன அந்த தண்ணி நான் சொன்னது எந்த ஸ்டேட்மென்ட் தப்பு சொன்னார்ல நான் சொன்ன ஸ்டேட்மென்ட்ல எது தவறு எல்லாமே போய் எல்லாமே நீங்க சொன்னது எல்லாமே போய் நான் கேக்குறேன் வந்ததுல இருந்து விவாதம் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க சொன்னீங்க எனக்கு தெரியும் என் கிட்ட இருக்கு தெரியல என் கிட்ட டேட்டா உங்க கிட்ட இருந்தா காட்டுங்க என் கிட்ட இருக்கு நியூஸ் பேப்பர்ல உட்கார்ந்திருக்கீங்க வந்து நான் திருப்பி சொல்றேன் நீங்க வந்ததுல இருந்து படிக்கிறது நீங்க படிக்கப்பா நீ படிக்கப்பா இருக்கிற கதை அந்த போண்டாவை பொளந்து கட்டுறீங்களே அது செஞ்சதே நான் தான். சார் ஐ வாக்கிங் அவுட் ஆஃப் தி ஷோ ஐ அம் ரியலி வாக்கிங். வாட் இஸ் திஸ்? இல்ல என்ன பண்றீங்க? கொஞ்சம் சார் என்ன பேச விடுங்க. என்ன பேச விடுங்க. இல்ல நான் கேக்குறேன் சார் என்ன பேச விடுங்க. என்னுடைய நேரத்துல அவர் பேச சொல்லிட்டார். உங்கள தான் பேச விட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அவ்வளவு கோஆபரேட் பண்ணிக்கல யாராவது. இல்ல இப்படி எல்லாம் கிடையாது டாக்டர். வாட் யூ டூயிங் இஸ் வெரி அன்ஃபேர். ஜாஸ்தி உடனே வேலை செய்யுமா உடனே வேலை செய்யுமா தாமரா தாமரா மாமாவுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. நீங்க ரொம்ப தவறு. இல்ல டாக்டர் ரொம்ப தவறு. ரொம்ப தவறு. நீங்க இன்னும் 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா நான் வெளிய போய்ப்பேன். I would have walked out. நானும் கூட வந்திருப்பேன். நான் என்ன பண்றது? ஓகே பேசியாகறான் படவர மை பெஸ்ட் கிளையண்ட் நடக்குமான்னு நினைச்சனே நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாதுங்க இதெல்லாம் கஷ்டம் அப்படி இப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க இந்த அறிவிப்பெல்லாம் வெளியிட்ட போது. அண்ட் இப்போ அதெல்லாம் ஒன்னொன்னா அடுத்து வரேன் எல்லாம் ஒன்னொன்னா வரேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை இப்போ சட்டசபையில நிறைவேற்றியிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். ஆமாங்க இன்னும் எவ்வளவு பேர் நியூஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னு தெரியல. அக்டோபர் 2ஆம் தேதியில இருந்து பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவசம். குறிப்பா அந்த டவுன் சைடு இருக்கிற எல்லா பேருந்துகளும் அதாவது ஊர் விட்டு ஊர் போற பேருந்துகள்ல கிடையாது. ஸோ ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போற பேருந்துகள்ல உங்களுக்கு இலவசம் கிடையாது. மத்தபடி எல்எஸ்எஸ் டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் இந்த மாதிரி எந்த பஸ்னாலும் கேர்ள்ஸுக்கு ஃப்ரீ. அக்டோபர் 2ஆம் தேதியில இருந்து எந்த பஸ்ல வேணா ஏறிக்கலாம். டிக்கெட் எடுக்கவே தேவையில்லை. இது ஒரு அறிவிப்பா. அடுத்து 2வது அந்த சூப்பர் 6 அன்னபூரணி திட்டம். சிலிண்டர் 6 சிலிண்டர்லாம் கொடுக்கவே முடியாது. எப்படி முடியும் சிலிண்டர் விற்கிற விலையில அப்படின்னாங்கல்ல, அதுவும் ஃப்ரீ. பட் இப்போதைக்கு நாங்க 3 கொடுக்குறோம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டரையும் பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது சிலிண்டரை நீங்க பே பண்ணி வாங்கிடணும். உங்களுக்கான பிரைஸ் வந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்கம் வந்து 2,40,000 இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு விஷயம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு 2வது விஷயத்த சொல்லியிருக்காங்க. 3வதா பரந்தூர் விமான நிலைய திட்டம். எந்த விஷயத்த டிவிக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னே கையில எடுத்தாங்களோ அந்த விஷயம் வந்து கைவிடப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்த சொன்ன உடனே வந்து டிஎம்கே காரங்கள்லாம் வந்து எங்களை பேச விடுங்க அப்படின்னு சட்டசபையில இருந்து வெளியேறிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா டிஎம்கேயோட எம்எல்ஏஸ் இன்னைக்கு சட்டசபையில முக்காவாசி பேர் வரவே இல்லைன்னு சொல்லணும். நிறைய பேர் ஆப்சென்டா இருந்தாங்க. ஸோ அவங்களோட திட்டமே இன்னைக்கு வந்துட்டு நம்ம வெளிநடப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனாலே நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறேன். அங்கங்க பெஞ்ச் எல்லாம் சட்டசபையில காலியா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலைய திட்டம் வந்து கைவிடப்படுகிறது அப்படின்னு அறிவிச்ச உடனே டிஎம்கேல இருக்கிற எல்லா எம்எல்ஏஸும் வெளில கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து அதிரடியான திட்டங்களை இப்ப சிஎம் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. சோ இந்த நியூஸை கேட்கும் போது பரவாயில்லையே இதெல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, இல்ல இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது இன்னும் கஷ்டம் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு தோன்ற விஷயத்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க லோக சுஜியான என்ன மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பட் நோ பீஸ்.